இது உங்கள் உயராய்வுத்துறை வலையொலி அலைவரிசையின் குரல். இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகளிடையில் திரையை விலக்கி, நாட்டொடு நாட்டை இணைத்து மேலே ஏறு, வானை இடிக்கும் மலைமேல் ஏறு, விடாமல் ஏறு, மேன்மேல் ஏறி நின்று பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், என்குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கட்பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னுடைய இந்த புதிய உலகத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட உறவுகள் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் மிகுந்த மன மகிழ்ச்சியில் இருக்கின்றேன். இந்த உறவுகளுடைய ஆலோசனைகளையும் கருத்துகளையும் உள்வாங்கிக் கொண்டுதான் செயல்படுகின்றேன். அன்பு மாணவ செல்வங்களே, தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்காக நான் இருக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை என்னோடு கருத்து பெட்டியில் பேசுங்கள். உங்களுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தருகிறேன். நாமெல்லாம் தமிழால் இணைவோம். இந்த மாணவர்களுடைய பயணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அழகான இந்த பயணத்தில் அற்புதங்கள் 1000. தொடர்ந்து பயணிப்போம். நம் மாணவர்களுடைய திறமையை கண்டு வியந்து போகின்றேன். ஆட வேண்டுமா, பாட வேண்டுமா, சிலம்பமா, மிருதங்கமா, பேச்சா, கவிதையா, வீர வசனமா, இதோ உங்கள் முன் அவர்கள். நமது சிறகை விரிப்போம், 4 திசையும் பரப்போம், விண்ணில் கோடி ரகசியம், விளங்கிக் கொள்வோம் அவசியம். நன்றி. நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அனார்கலியின் அன்பு வணக்கம். உயராய்வுத்துறை வலையொலி அலைவரிசை மற்றும் வேல் அறக்கட்டளை வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சே. அஜிதா அவர்களுக்கும், தொகுப்பாளர்கள் வி.ஜே. ஸ்னேகா அக்கா, கலைவாணி அக்கா அவர்களுக்கும், நன்றியுரை வழங்கியிருக்கும் மரபு கவிஞர் வேத்து யோகேஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியின் இசைப்பலகை மற்றும் இசையமைப்பாளர் எஸ். நடராஜன், காரை சுப்பையா ஆர்கெஸ்ட்ரா அவர்களுக்கும், மாணவர்களுக்கும் பங்கேற்பாளருக்கும், என் உலக தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அனார்கலி, வேல் அறக்கட்டளையின் உறுப்பினர், 8ஆம் வகுப்பு, காரைக்கால் அம்மையார் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இந்த காலத்துல மயில் நடனத்தை பார்க்காதவங்க யாருங்க இருந்திருக்கா? அப்படியும் பார்க்காம இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. நமக்காக திருவிக அரசு கலைக்கல்லூரியிலிருந்து மயில் போல ஆடுறதுக்காக சிவகீர்த்தனா வராங்க. அந்த நடனத்தை பார்த்து ரசிப்போம் வாங்க.
அழகுக்கே அழகூட்டும் வகைதான் கவிதை. அத்தகைய கவிதையை அழகாக நமக்காக சொல்ல வராங்க சகோதரர் கௌதமன் முருகேசன், இளங்கலை 1ஆம் ஆண்டு, கணிதவியல் துறை, தூய வளனார் தன்னாட்சி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. வாங்க பார்க்கலாம். தமிழே, என் காதல் கலந்தவளே, உம்மை புகழ இப்புவியில் புறப்படுத்தேனே. சொல்லில் விளையாட சொல்லிக் கொடுத்தவளே, சொல்லால் புகழைச் சொல்ல முடியவளையே. உமக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் அடுத்த வணக்கம். எனக்கு இவ்வாய்ப்பு நல்கிய அஜிதா அம்மாவிற்கும் வேல்ஸ் அறக்கட்டளைக்கும் எனது சிரம் தாழ்த்திய நன்றிகள். இளைய சமுதாயம், இணைய சமுதாயம். நினைவோடு பழையதை வைத்து கொண்டு நிதமொரு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு நிகழ்காலம் நிழலாய் கடந்து முடுகிறது. இணையத்தில் இணைந்தது இளைய சமுதாயம். இலைப்பாரி உறங்கும் நேரமென பாராமல், இரவிலும் இமை மூடாமல் இணையத்திலேயே, இருக்கையிலிருந்து எழாமல், உணவு கூட உண்ணாமல், உண்மை நிலையை சிறிதும் உணராமல், கவலை ஏதும் இல்லாமல், கடமையதை உணராமல், பால் பருவம் மாறா பள்ளிக்கூட பிள்ளைகளும், இளமை துள்ளும் இளைய சமுதாயமும், அறிவை வளர்க்க, ஆற்றலை பெருக்க, விளையாட்டுகள் அகன்ற அகிலத்தில் ஆயிரம் இருக்கையில் கணினியிலும் கைபேசிலும் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். இளைய சமுதாயம் அல்ல, இணைய சமுதாயம் இது. சிலந்திதான் வலை பின்னும் என்று பார்த்திருந்தோம். ஆனால் இன்று இளைய தலைமுறையும் இணையத்தால் தன்னையே சுற்றி வலை பின்னலாக்கி சிலந்தியாகிவிட்டது. மார்பு தட்டிச் சொல்லவில்லை, மனவேதனையுடன் கூறுகின்றேன். இந்த நிலை என்று மாறுமோ? புலன்கள் நலத்துடன் நீடோடி வாழ விளையாடி மகிழ்ந்த குழந்தைகள் எல்லாம் இன்று விளையாடுகிறார்கள் புலனத்தில் புழுவாய். புலன்கள் நலத்துடன் நீடோடி வாழ விளையாடி மகிழ்ந்த குழந்தைகள் எல்லாம் இன்று விளையாடுகிறார்கள் புலனத்தில் புழுவாய். முகம் தெரிந்தவர்களை கூட பார்க்க பேச தயங்கிய பெண்கள் இன்று நேரமெல்லாம் பேசுகிறார்கள் முகம் தெரியாதவர்களிடம் முகநூலில். முகம் தெரிந்தவர்களை கூட பார்க்க பேச தயங்கிய பெண்கள் இன்று நேரமெல்லாம் பேசுகிறார்கள் முகம் தெரியாதவர்களிடம் முகநூலில். கீச் கீச் என்று இன்னிசை பறவைகளோடு களிப்புடன் இருந்து மகிழ்ந்த மானுட சமுதாயம் எல்லாம் இன்று பழகி கழிக்கிறார்கள் நேரத்தை கீச்சகத்திலேயே. கீச் கீச் என்ற இன்னிசை பறவைகளோடு களிப்புடன் இருந்து மகிழ்ந்த மானுட சமுதாயம் எல்லாம் இன்று பழகி கழிக்கிறார்கள் நேரத்தை கீச்சகத்திலேயே. தொலைவில் இருந்தாலும் இதயத்தில் ஒன்றிணைந்தோம். இன்றோ தொலைந்து கொண்டிருக்கிறோம் தொலைவரி என்ற இணையத்தின் பெயரில். தொலைவில் இருந்தாலும் இதயத்தில் ஒன்றிணைந்தோம். இன்றோ தொலைந்து கொண்டிருக்கிறோம் தொலைவரி என்ற இணையத்தின் பெயரில். கணினியில் வாழும் மானுடர்களுக்கு தெரியாது அரிசியை அலைபேசியில் பதிவிறக்க முடியாதென்று. அலைபேசியில் அழிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவனும் அழகு இயற்கையும் காரணமில்லை. ஆறறிவு உள்ளது என்று ஆணவத்தில் ஆடிய மானுடர்களாகிய நாமே. மானுடா, நீ விழிப்பது எப்பொழுது? சுற்றுச்சூழலை சூறையாடிய மானுடனே, அதனால் வந்தது இந்த கொடுமை கொரோனாவுமே. எல்லாம் உன்னுடைய செயல்களாலே. விடிந்தது பொழுது நலமாக, விழித்தெழு மனிதா புதிதாக. மானுட சமுதாயமே விழித்து கொள்ளுங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். கௌதமன் முருகேசன், கரூர். இசைக்கு மயங்காத உயிரினம் உண்டோ? இந்த உலகத்துல இசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. இந்த குரலே 1000 அர்த்தம் சொல்கிறது. தாயின் உன்னதத்தை பாடலா பாடுறதுக்காக சி வீர மனோகரி அவர்கள் வராங்க. இந்த குயிலோசையை கேட்டு ஆனந்தமா சிறகடிப்போம்பாங்க. வணக்கம். திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் துணைத் தலைவர்
எனக்கு வாய்ப்பு தந்த முனைவர் கே அஜிதா அவர்களுக்கும் வேல் அறக்கட்டளை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் எஸ். வீர மனோகரி, ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் பயின்று வருகின்ற மாணவி. நான் இப்பொழுது உங்கள் முன் பாட வந்துள்ளேன். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் 4 சொன்னதே அதை நான் மறவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து. வேர் இல்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன்னுயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரமும் நீ, சுழர்கின்ற பூமியின் மேலே சுழராத பூமியும் நீ. இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து. தமிழர்களின் வீரத்தின் அடையாளமாகவும் பண்பாட்டு சின்னமாகவும் கலாச்சார புதையலாகவும் விளங்குவதுதான் சிலம்பம். அத்தகைய சிலம்பத்தை அழகாக நமக்கு சுற்றி காட்ட வருகிறார் சகோதரர் ராகவேந்திரன், அருத்திரு ஜேக்கப் நினைவு கிறிஸ்துவ கல்லூரி, ஒட்டஞ்சத்திரம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நான் ராகவேந்திரன், இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு. என்னுடைய கல்லூரி அருட்திரு ஜேக்கப் கிறிஸ்துவ கல்லூரி, அம்பலிக்கை. என்னுடைய ஊர் பாப்பம்பட்டி, பழனி வட்டம், திண்டுக்கல் மாவட்டம். இந்த வாய்ப்பினை வழங்கிய திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் சே. அஜிதா அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் ஜாக்சன் துரை இவர்கள் இடையில் நடைபெறும் உரையாடலின் ஒரு சிறிய கற்பனை காட்சி. வாருங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனே. வணக்கம். என்ன நாகரிகம் கற்றுக்கொண்டீரோ? வரவேற்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நான் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறேன். ஆனால் நாட்டு மக்கள்தான் நாகரிகத்தை மறந்து விட்டார்கள். எப்படி என்றால் அன்றைய கலாச்சாரங்களை மறந்துதானே இன்று நாட்டு மக்கள் கலை இழந்து உள்ளனர். என்ன சொல்கிறாய்? மீசை முறுக்கும் வீரத்தமிழன் மண்டியிட மாட்டான் யாருக்கும், தலைவணங்க விடமாட்டான் தாய் நாட்டையும் என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் சொல்வது போல் சில பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் இன்றும் என் நாட்டு கலாச்சாரங்களை காப்பாற்றும் வீரத்தமிழர்கள் மடிந்து விடவில்லை என்பதை மறந்து விடாதே. நாடு வளமையாகவும் செழிப்பாகவும் இருப்பதற்கு நான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன். கேட்பீரோ? என்னது? உன் வாய்மொழி சொல் கேட்டு நடப்பதற்கு எங்கள் அறிவு ஒன்றும் மங்கிவிடவில்லையே. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை தமிழ் எங்களுள் வீரம் விதைத்தது மட்டும் அல்லாமல் காலத்திற்கு ஏற்றவாறு முடிவெடுக்கும் திட்டங்கள் எடுக்கும் திறனையும் அறிவையும் தந்திருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே. கூடி ஆலோசித்து முடிவெடுப்பதில் தவறு எதுவும் இல்லையே. ஏனென்றால் உங்கள் நாடு இன்று சுதந்திர நாடு. உங்களை எதுவும் செய்ய இயலாது. உன் சிந்தனைகள் சூழ்ச்சியில் என்னை சிக்க வைப்பது போல் இருந்தால் சீரும் சிங்கத்திடம் மாட்டிய இரையை போல் சிதைக்கப்படுவாய். ஜாக்கிரதை. அப்படியெல்லாம் இல்லை, நல்ல கருத்துக்களை வைத்திருக்கிறேன். கேளும். உங்கள் பிள்ளைகளை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சேருங்களேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலமே முதன்மையாக உள்ளது. நீங்கள் இங்கிலீஷை நன்கு கற்றுக்கொண்டால் உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகள் எல்லாம் செல்வார்கள். அவர்கள் பணம் அதிகம் சம்பாதிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பணமே எல்லாற்றுக்கும் மூலதனம். என்ன சொல்கிறீர்? அன்றே சொல்வது போல் உன் சிந்தனைகள் சூழ்ச்சியில் உள்ளது. அன்னை தமிழ் இருக்க பயம் எதற்கு? கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய முத்தமொழியின் முத்தமிழ் சங்கப்புலவனின் தங்கத் தொட்டிலில் தவழ்ந்து நதியில் விளையாடி கொடியில் தலைவாரி நடந்த இளந்தென்றன இனிக்கும் மொழி என் அன்னை தமிழ். வீட்டரசிகளும் பாட்டரசிகளாய் பரிணமிக்க பாதை வகுத்து தந்த தமிழ் என் பண்டை தமிழ். அத்தகைய இனிய அருமை வாழ்ந்த அன்னை தமிழும் இளமை மாறா கன்னி தமிழும் இருக்க அண்டை மொழியை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை எனக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மொழியில் பயின்று சாதனைகள் படித்த அறிஞர்கள் இங்கு பலர் உண்டு. குறிப்பாக அப்துல் கலாம், சிவன் போன்றோர் இங்கு இந்திய ஆராய்ச்சி மைய கூட்டத்தில் முன்னிலை வகுத்தனர் என்பதை மறந்து விடாதே. கல்வியில் உன் நாட்டு மக்கள் முன்னிலை வகுத்தனர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் COVID-19 கொரோனா என்ற பெருந்தொற்று தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் சமூக இடைவெளி, சோசியல் டிஸ்டன்ஸ், அது இல்லாமல் இருப்பதுதான். அதனால்தான் சொல்லுகிறேன், உங்கள் வயல்களை விற்று ஃப்ளாட் ஆக்குங்கள். அப்பொழுதுதான் நம் மருத்துவமனைகள் கட்டி சமூக இடைவெளியை பின்பற்ற வைக்கலாம், மக்களையும் குடிபெற செய்யலாம். என்ன சொல்கிறேன்? விவசாய நிலங்களில் கட்டிடங்கள் கட்டினால் உணவிற்கு நாம் எங்கே போவோம்? அதற்கு கவலை வேண்டாம். ரசாயன உரங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை வைத்து நாம் அதிக மகசூல் ஈட்டலாம். தண்ணீருக்கும் போர் வைத்து கொள்ளலாம். என்ன சொல்கிறீர்? ரசாயன உரம் கலப்பதா? உணவில் ரசாயன உரங்களை கலந்து உணவில் நச்சினை உருவாக்குகிறோம். பச்சிலம் குழந்தைகளுக்கு பிஞ்சிலே நச்சினை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறோம். பின் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் மருத்துவமனையில் வாடி தவிக்கிறோம். மரத்தை வெட்டினோம், மழையை தடுத்தோம், பின் ஆக்சிஜன் இன்றி தவிக்கிறோம். உணவே மருந்து என கூறிய நம் முன்னோர்களின் வாக்கினை மறந்து இன்று நோய்கள் பலப்பட்டு மருத்துவமனையில் தவிக்கிறோம். இதனை சிந்திக்க நேரமின்றி செல்போனில் மிதக்கிறோம். தமிழா விழித்திடு, வானம் பொழிந்தது, பூமி விளைந்தது, பின் எதற்கு வெட்டினாய் மரத்தை? மழையின்றி தவிக்கிறோமே, அதற்கோ தொழிற்கூடத்தை கட்டி தொழிற்சாலைகள் பெருக்கினோம், விளைநிலங்களை வெட்டி வீடுகள் கட்டினோம், பின் வறுமையில் தவிக்கிறோம், உணவின்றி வாடுகிறோம். திட்டங்கள் கேட்க வேண்டுமா? எதற்கு கேட்க வேண்டும்? நோய்கள் பெருகும்போது அருகில் வந்து உதவுவாயா? இல்லை நலம் விசாரிப்பதற்கு தான் உன்னிடம் நேரம் இருக்கிறதா? நீ ஏன் நலம் விசாரிக்க போகிறாய்? நீ என் மாமனா மச்சானா? மானங்கட்டவனே,
போர் தொடுத்து அன்று உன்னை விரட்டினோம். இன்று ஒன்றுபட்டு நோயை குறைக்கிறோம். எங்கள் நலம் காக்க எம் அரசு அதிகாரிகள் இருக்கின்றனர். திட்டங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை எங்களுக்கு. தமிழ் மொழியிலே கற்போம், தேசியம் காப்போம், உலகை வெல்லுவோம். அன்னை தமிழ் என்றும் நமக்கு உறுதுணை. நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் பேச்சை அற்புதமாக பேச வருகிறார் சகோதரி தே. நர்மதா, பொறியியல் 2ஆம் ஆண்டு, சர் ஐசக் நியூட்டன் பொறியியல் கலை கல்லூரி, நாகப்பட்டினம். கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேரிடணும். கட்டி இழுத்து கை கால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடணும். கொங்கு தமிழை பேச மறப்பேனும் என்று கூறி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இந்த ஆறும் தமிழச்சியும் புரட்சி கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் தே. நர்மதா, பொறியியல் 2ஆம் ஆண்டு. இன்னைக்கு நாம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு பெண்களுக்கென்று தனி பள்ளி கல்லூரிகள் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனை செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கெல்லாம் வித்து எங்கே, எப்போது, யாரால் விதைக்கப்பட்டது என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நடிப்புல சிறந்த நடிகை திலகம்னா சாவித்திரின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இன்னைக்கு பெண் ரோட்டுல சுதந்திரமா நடக்கிறதுக்கு அன்னைக்கு ரோட்டுல சேத்தாலும் மலத்தாலும் அடி வாங்கிய சாவித்திரிபாய் புலேவை எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நான் புத்தகத்தை கையில் எடுக்கணுங்கிறதுக்காக சீர்திருத்தம் என்னும் சாட்டையை 18ஆம் நூற்றாண்டில் கையில் எடுத்தவர் தான் இந்தியாவின் இரும்பு பெண்மணி சாவித்திரிபாய் புலே அவர்கள். அது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. ஒரு பெண் ரோட்டில் நடந்து செல்லும் பொழுது அவள் மீது கற்களும் சேரும் மலமும் குப்பைகளும் கொட்டப்படுகின்றன. ஆனால் அந்த பெண் எவ்வித சலனமும் என்று நடந்து செல்கிறார். அந்த பழைய ஆடையை களைந்து விட்டு புதிய ஆடையை உடுத்திக் கொள்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குடிநீர் மறுக்கப்பட்ட பொழுது தன்னுடைய வீட்டிலேயே கிணறு வெட்டி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குடிநீர் வழங்குகிறார். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தற்கொலைக்கு முயன்ற 12 வயது பெண்ணின் குழந்தையை தத்தெடுத்து மருத்துவராக்குகிறார். தன்னுடைய கணவனின் உடலின் அருகே கூட வரக்கூடாது என்று சொன்னவர்களை தன்னுடைய அனல் பார்வையினால் எரித்து கணவரின் உடலுக்கு குளிரித்து அனைத்து சடங்குகளையும் செய்கிறார். தொட்டால் பரவும் என்று சொல்லப்பட்ட பிளேக் நோய் பரவிய அக்காலகட்டத்தில் நோயாளிகளை தன் தோளில் சுமந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அந்த நோயை தான் வாங்கி கொண்டு உயிர் மறித்த முதல் பெண்ணிய போராளிதான் இன்று இந்த சமுதாயம் உச்சரிக்க மறுத்த அல்லது மறந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி சாவித்திரிபாய் புலே அவர்கள். யமன் கிட்ட போராடி கணவனை மீட்ட அந்த சாவித்திரியை தெரிஞ்ச அளவுக்கு கூட கணவன் இறந்த பிறகு இன்னொரு கணவனை தேடாமல் கணவனின் கனவுகளை கொள்கைகளாய் கொண்டு வாழ்ந்த சாவித்திரிபாய் புலேவை பத்தி தெரியாம போயிட்டு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார், இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார் என்ற பொது கேள்விகளை நம் பொது புத்தியில் உணர்த்திய இந்த சமுதாயம் உச்சரிக்க மறந்த ஒரு பெயர் தான் சாவித்திரிபாய் புலே. அன்னைக்கு கல்விங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இல்லை. ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிராமண பெண்கள் உட்பட அனைத்து பெண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கல்வி பயின்றவர் தான் சாவித்திரிபாய் புலே. அன்னைக்கு அந்த கால வழக்கப்படி சிறு வயதிலேயே அவருடைய பெற்றோர்கள் அவரை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. குழந்தை திருமணம்ங்கிறது எல்லாருக்கும் கொடுமையா இருந்த காலகட்டத்தில் சாவித்திரிபாய் புலேவுக்கு மட்டும் அது ஒரு திருப்பு முனையாக இருந்தது. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு சமூக சீர்திருத்தவாதியான ஜோதிபாய் புலே அவர்கள். பெண் கல்வியை அன்றி விதைத்தவர் அவர். புரட்சி என்பது தன்னுடைய வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவியை கல்வி கற்க அனுப்பினார். வெளியில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது வீட்டிலேயே தன்னுடைய மனைவிக்கு 4 வருடங்கள் கல்வி போட்டி அவரை ஒரு ஆசிரியராக தரம் உயர்த்துகிறார். 1846 தான் உருவாக்கிய பள்ளியில் ஜோதிபாய் புலே சாவித்திரிபாய் புலேவை தலைமை ஆசிரியராக நியமிக்கிறார். 1848ஆம் ஆண்டு 9 பெண் மாணவர்களை கொண்டு புனேவில் உருவாக்கப்பட்ட பள்ளியில் 1858ஆம் ஆண்டு 200 பெண் மாணவர்கள் படிப்பதற்கு தயாராக இருக்கின்றனர். இந்த சமுதாயத்தில் சமத்துவத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் தங்களுக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று சாவித்திரிபாய் புலே கூறினார். இது ஏன் இப்படி நடக்கிறது, இதை ஏன் நான் செய்ய வேண்டும் என்று பெண்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று கூறினார். ஒருவனுக்கு
தான் அடிமை என்பதை உணர்த்திவிடு, பின்பு அவனாகவே கிளர்ந்து கொள்வான் என்ற அம்பேத்கரின் வாக்கிற்கு அன்றே செயல் வடிவம் கொடுத்தவர்தான் சாவித்திரிபாய் புலே. உலகத்திலேயே சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க. அப்படி ஜோதிபாய் புலேவின் சிந்தனைக்கும் சொல்லுக்கும் செயல் வடிவம் கொடுத்த இரும்பு பொன்மணி தான் சாவித்திரிபாய் புலே. இவர் ஒரு ஆசிரியராக மட்டுமில்லாமல் கவிதை எழுதுபவராகவும் இருந்தார். மராத்தியத்தின் நவீன கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு பஞ்ச காலகட்டத்தில் தன்னுடைய குழுவினரோட புனேவில் பணியாற்றி கொண்டிருந்தப்ப சாவித்திரிபாய் புலே அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு எழுதிய அந்த கடிதங்கள் மிகவும் குறிப்பிடப்படுவன. காதல் கடிதங்கள் இல்லை அவை, காதல் இப்படியும் இருக்குமா என்று சமூகத்தின் பார்வையை மாற்றிய கடிதங்கள். சாவித்திரிபாய் புலே தன்னுடைய கணவருக்கு எழுதும் ஒவ்வொரு கடிதத்திலும் இறுதியிலும் எழுதுவாராம், இந்த சமுதாயம் நமக்கு எப்படிப்பட்ட தீமைகளை விளைத்தாலும் இடையூறுகளை கொடுத்தாலும் நம்முடைய செயலில் எந்த இடர்பாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எழுதியிருப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிய போராளி கொடிய நோயான பிளேக் நோய் பரவி கொண்டிருந்த பொழுது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் மருத்துவம் தர மறுத்த பொழுது தன் வளர்ப்பு மகனான மருத்துவரை ஊருக்கு வெளியில் ஒரு மருத்துவமனையை உருவாக்க செய்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அங்கே மருத்துவம் வழங்கினார். அப்படி நோயாளிகளை தன் தோளில் சுமந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வைத்தியம் பார்த்த பொழுது அந்த பிளேக் நோயால் தானும் பாதிக்கப்பட்டு உயிர் மறித்தார். அப்படி வாழ்வின் கடைசி தருணத்திலும் மக்களை நோக்கி சிந்தித்த அந்த பூவுலகின் சிற்பியைத்தான் இன்று இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மறதிங்கிறது ஒரு நோயாவே நம்ம நாட்டில் பரவிக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடியில் கண்ணால நடந்த துப்பாக்கி சுட்ட ஞாபகம் வச்சிருக்கிறவனை விட பிரியா வாரியாரோட கண்ணால நடந்த துப்பாக்கி சுட்ட ஞாபகம் வச்சிருக்கிறவன் தான் அதிகம். அன்னைக்கு ஜிமிக்கி கம்மல்ல ஜல்லிக்கட்டை மறந்தோம், ஜல்லிக்கட்டுல வாடிவாசலை மறந்தோம், வாடிவாசல்ல நெடுவாசலை மறந்தோம், நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மறந்தோம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல நீட் தேர்வை மறந்தோம், நீட் தேர்வுல அனிதாவை மறந்தோம், அனிதாவில் கஜா புயலை மறந்தோம். இன்னைக்கு மாஸ்டர் திரைப்படத்துல மற்ற எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கோம். வாழ்றதுக்கே அப்டேட் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப வலிமை படத்துக்கு அப்டேட் கேட்டுட்டு இருக்க சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வரலாற்றை ஒவ்வொரு மனிதனும் தேடி தேடி படிக்க வேண்டும். இனி ஒரு விதி செய்வோம். இனியேனும் சாவித்திரிபாய் புலே போன்ற சமூக ஆர்வலர்களை மறக்காமல் நம்முடைய வரலாற்றை நாம் தினம் தினம் படிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ்த்தாய் இங்கு ஆட்சி புரியும் வரை மற்ற இனத்தாருக்கு மண்டியிடான் மாத்தமிழன். மண்டியிட்டால் பிறப்பின் மேலேயும் பெற்றோர் மேலேயும் என சற்றும் தாழாமல் பறைசாற்றும். நன்றி. குழல் இனிது யாழ் இனிது என்பர், அதுபோல உங்கள் மிருதங்கமும் இனிதோ இனிது. குழல் மிருதங்கம் வாசித்தால் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? வாங்க நண்பர்களே, பார்த்து தெரிஞ்சுப்போம். நமக்காக தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து குழலி அவர்கள் மிருதங்கம் வாசிக்க வராங்க. வாங்க நண்பர்களே, இசையை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே குழலி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு செவ்வியல் தமிழ் பயில்கிறேன். நல்லதோர் வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
சகோதரி ஸ்னேகா, இஜிஎஸ் பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். வாங்க, அழகான பாட்டை அற்புதமா நமக்காக பாட வராங்க, பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்னேகா, இஜிஎஸ் பிள்ளை ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ், நாகப்பட்டினம். மிகச்சிறந்த கலை எது? பேச்சு கலை தாங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் நகைச்சுவையா பேச தெரியுமா? இல்லைங்க, பெண்களும் நகைச்சுவையா பேசுவாங்க. அதுலயும் நம்ம வர்ஷாவை சொல்லவே வேணாங்க, அந்த அளவுக்கு அருமையா பேசுவாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எந்திர வாழ்க்கை. எந்திர வாழ்க்கை அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான், வேறு எதுவுமே ஞாபகம் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு எந்திரமயமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்.
எந்திரம் அப்படிங்கிறதுக்கு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, எந்திரிக்கவே விடாமல், நம்மளை எந்திரிக்கவே விடாமல் எல்லா வேலையும் அதுவே செய்கிறதுனால தான் அதுக்கு எந்திரம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரியான சேவைகளெல்லாம் நமக்கு செஞ்சிட்ருக்க அந்த எந்திரத்தை நம்ம என்ன மாதிரியான விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, வினையை விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளை நாமளே கொடுத்துட்டு அந்த எந்திரங்கள்லாம் வாங்கியிருக்கோம். அது இப்போது நம்மளை பலியாடு மாதிரி கழுத்தில் மாலையை போட்டு கையில் அருவாளோடு இழுத்து அழைச்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. நம்மளும் போய்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் முழிச்சு பார்க்கவே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கோம் பலியாடு மாதிரி. நிறைய கண்டுபிடிப்புகள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் அந்த நான்ஸ்டிக் பேனை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வித்தியாசமானது. எண்ணெய் ஊற்றுனா எண்ணெய் ஒட்டாது, மாவு ஊற்றுனா மாவு ஒட்டாது, அதை சாப்பிட்டோன்னா வயிற்றுல ஒட்டாது, எதுவுமே ஒட்டாது. அதனால தான் அதுக்கு பேர் நான்ஸ்டிக் பேன் அப்படி எழுதுறாங்க. இல்லை ஆயில் ரொம்ப கம்மிங்க அப்படின்னா, ஆமாம் அதை சாப்பிட்டா உங்களுக்கு தான் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத யாருமே என்ன பண்ணுறது இல்லை, யோசிக்கிறதே இல்லை. அப்படியே போகிற போக்கில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பின்னாடியே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஓட்டமாக ஓடி போய்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி யாருமே திருப்தி அடைகிறதே இல்லை. 10,000 சம்பாதிக்கிறவனுக்கு 20,000, 20,000க்கு 40,000, 40,000க்கு 80,000, 1 லட்சத்துக்கு 2 லட்சம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே திருப்தியே இல்லாமல் இன்னும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி 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 உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. இன்றைக்கி ஒரு கடற்கரையில் ஒரு மீனவன் படகுல படுத்து தூங்கிட்டு இருக்கான். யாரோ ஒரு கோடீஸ்வரர் அங்கே வராரு. அங்கே வந்துட்டு அவர் கேட்குறாரு, என்னப்பா படுத்து தூங்கிட்டு இருக்க, வேலைக்கு போகலையா? வேலைக்கா? நான் காலையிலே போயிட்டு நிறையா மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டேங்க ஐயா அப்படின்றான். என்னப்பா சொல்கிறேன், இப்போ சும்மா தானே படுத்துருக்க, போயிட்டு வேலைக்கு போனீன்னு நிறைய மீன்லாம் பிடிச்சிட்டு வரலாம், நிறைய சம்பாதிக்கலாம்ல அப்படின்றாரு. நிறைய சம்பாதிச்சு என்னப்பா அப்படி கேட்குற, இன்னும் பெரிய படகா வாங்கலாம், அந்த மாதிரி படகு ஓட்டையாக இருக்குது, பெரிய படகா வாங்கலாம், மோட்டர் வச்சதாக வாங்கலாம் அப்படின்றாரு. வாங்கி அதை எடுத்துக்கிட்டு ஆழ்கடல் வரைக்கும் போகலாம், நீங்கள் நிறைய மீன் பிடிக்கலாம், நிறைய மீன் மாட்டும், அதெல்லாம் வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்ல. நிறையா சம்பாதிச்சு பெரிய வீடாக கட்டலாம்ப்பா, மாளிகை மாதிரி கட்டலாம். கட்டி இன்னும் 4-5 படகு வாங்கலாம்ப்பா, 4-5 படகு வாங்கி அதில் நிறைய மீன் பிடிச்சி நிறைய சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு என்ன, ஒரு பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்கேன், அதில் போயிட்டு நல்லா ஜம்முன்னு நிம்மதியாக கால் மேலே கால் போட்டு தூங்கலாம். இப்பயும் நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டான். முடிஞ்சிருச்சா? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம திருப்தியாக இருக்கணும் இல்லையா? அந்த திருப்தி இல்லாததுனால தான் நம்ம இன்னும்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். அன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய கூட்டு குடும்பங்கள் இருந்தாங்க, குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்துட்டாங்கன்னா அறிமுகத்துக்கே 1/2 மணி நேரம் ஆகிடும், அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு யாருமே வர்றதே இல்லை. முதல்ல நம்ம வரவும் விட மாட்டோம். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா, நான் 4 நாள் ஆச்சு வீட்டை விட்டு வெளில போய், இன்னும் இப்போ வந்து நிற்கிறேன், நீ நாளைக்கு வா, இல்லை 4 நாள் கழிச்சு வா, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்றோம். இது தவிர யாராவது எகிரி குச்சி உள்ளே வந்துட்டாங்கன்னா போதும், இதை அமேசானில் வாங்கினேன், இதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், இது 10,000, இது 60,000, ஐயோ இது ஆஸ்திரேலியாவில் வாங்கினேன், இது அமெரிக்காவில் வாங்கினேன்னு அவங்ககிட்ட பேசியே கொன்னுடுவோம். இது பரவாயில்லைங்க. நிறைய பேர் பெருமைக்குனே வாழுவாங்க. ஒரு வீட்டில் 2 இருந்துச்சு, கிரைண்டர் 2, மிக்சி 2, வாஷிங் மிஷின் 2, எல்லாமே 2. என்னங்க உங்களுக்கு 2 ராசியான நம்பரான்னு கேட்டேன். இல்லைம்மா, இது பக்கத்து வீட்டில் வாங்கும்போது வாங்கினது, இது ஏற்ற வீட்டில் வாங்கும்போது வாங்கினது, இது மேல் வீட்டில் வாங்கும்போது வாங்கினது, இது கீழ் வீட்டில் வாங்கும்போது வாங்கினது அப்படின்னாரு. என்னது, இப்போ நீங்கள் உங்களுக்காக எதுவுமே வாங்கலை. இந்த மாதிரி தான் நிறைய பேர் பெருமைக்குனே எருமை மேய்ப்பாங்க. இல்லை, நம்ம மனுஷங்களாகவே வாழ்கிறது இல்லையே. அப்புறம் எங்கே காலையில் கோழி மாதிரி எழுந்திரிச்சு அப்படியே ஒரு காக்கா குழியில் போட்டு குரங்கு மாதிரி லவக்குன்னு எல்லாத்தையும் உள்ளே போட்டு முழுங்கிட்டு அப்படியே குதிரை மாதிரி வேகமாக வேலைக்கு போய் மாடு மாதிரி உழைச்சி குரங்கு மாதிரி திருப்பியும் வந்து ஒரு கிரடி மாதிரி அப்படியே மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் வெறி நாய் மாதிரியே எரிஞ்சு உளுந்துட்டு முதல்ல மாதிரி லபக்குன்னு சாப்பிட்டு மறுபடியும் எரும மாடு மாதிரி நல்லா மல்லாக்கப்படுத்து தூங்குறது தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது. இதில் எங்கே மனுஷன் மாதிரி இருக்கான்? மனுஷன் எங்கேயாவது மனுஷன் மாதிரி இருக்கானா? மற்ற விலங்கு மாதிரி தான் இருக்கிறானே தவிர மனுஷனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடே இல்லாமல் போயிடுச்சு. இந்திர வாழ்க்கையில் அந்த மாதிரி மாறிட்டான் எல்லாருமே. இல்லை, நானாகவே இல்லை அப்படின்ற ஒரு பையனும் ஒரு அப்பாவும் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டிவி பார்த்துட்ருக்காங்க. பையன் என்ன பண்ணுறான், அப்பா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறான், டிவியை பார்க்குறத விட்டுவிட்டு. ஏன்னா அப்பாவே ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி மாதிரி தான் அவரும் இருக்கார் இன்னைக்கு. அப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும்போது திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் வந்துடுது. ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்பா அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு, இந்த கொல்லைக்கு போகிறாரு, அந்த கொல்லைக்கு போகிறாரு, மாடிக்கு போகிறாரு, கீழே போகிறாரு. ரொம்ப கடுப்பாயிட்டான் பையன். என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்றான். ஒன்றும் இல்லைப்பா,
வந்து டவரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றான். டவர் கிடைக்கலையா? என்னப்பா சொல்கிற? ஆமாப்பா, இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் மாடிக்கு போகிறேன் கீழே வரோம், டவரே கிடைக்க மாட்டேங்குது. அப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ போய் டவருக்கு அடியில் நின்னாலும் ஒன்றுமே கேட்காது, நீ அவர் பேசுகிறாரு அவர் பக்கத்தில் நின்னாலும் ஒன்றுமே கேட்காது. ஏன்பா? அது முதல்ல ஃபோனே இல்லைப்பா, அது ரிமோட்டு அப்படின்றான். அந்த மாதிரி என்ன வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஏதோ வேற ஒரு உலகத்தில் எந்திரமயமாகவே மாறி அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி வீட்டில் உள்ளவங்களோட ஒரு கனெக்ஷனே இல்லை, ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணுறத விட ஒய்ஃபோட ஒரு மனசோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு ஏதாவது இருக்குமா? ஆனால் அந்த மாதிரியான சந்தோஷங்கள் எதுவுமே இல்லை. எல்லா சந்தோஷமுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. எந்திர வாழ்க்கையை நமக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கையாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. எந்திரத்தை ஒழித்து மனிதர்களை போற்றி மகத்துவமாய் வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி, சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மயில்னாலே எல்லாருக்கும் தோன்றது நடனம். அந்த வகையில பாரம்பரிய கலையான கரகக்கலைய நமக்காக ஆட வராங்க சகோதரி அபிராமி, அரசு சட்டக்கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. அழகான நடனத்தை அற்புதமாக நமக்காக ஆடி காட்ட வராங்க, வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அபிராமி சம்பத். நான் திருச்சி அரசு சட்டக்கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். திருவிக அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் மாணவி என்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் துறையின் சிகரம் எங்கள் அம்மா திருமதி அஜிதா அவர்களுக்கும் வேலு அறக்கட்டளை அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பாரம்பரிய கலையான கரகக்கலை தான் தற்போது ஆடப்போகிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வே.து. யோகேஸ்வரன். மீண்டும் உங்களை இணைய வழியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களின் அச்சாணியாய் விளங்கி மாணவர்களின் உயர்வுக்கு வித்திடும் வகையிலே இவ்வலையொலி நிகழ்வினை ஒரு சேர ஒருங்கிணைத்து அற்புதமாக இயக்கி நிகழ்த்தி தந்த உயராய்வுத்துறை வலையொலி அலைவரிசையின் இயக்குனர் மற்றும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் தலைவர் முனைவர் சே. அஜிதா அம்மையார் அவர்களுக்கும் இந்நிகழ்வின் அறிமுகத்தினை அழகுற தொகுத்து தந்த அறிமுக தொகுப்பாளினி சி.எம். அனார்கலி அவர்களுக்கும் இந்நிகழ்வின் இரு தூண்களாக இருந்து இந்நிகழ்வினை முழுவதும் நளினத்துடன் தொகுத்து தந்த தொகுப்பாளர் ப. கலைவாணி மற்றும் தொகுப்பாளர் வி.ஜே. சினேகா அவர்களுக்கும் இந்நிகழ்விலே பல இன்னல்களையும் கடந்து அனைத்து சூழல்களையும் வென்று ஆர்வமுடன் ஆகச்சிறந்த படைப்புகளை வழங்கிய பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியின் இன்சுவையை கூட்ட இசைப்பலகை வாசித்த இசையமைப்பாளர் எஸ். நட்ராஜ், சுப்பையா இசைக்குழு காரைக்கால் அவர்களுக்கும் ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்ற வாலியின் வைர வரிகளுக்கு இணங்க எங்களை ஒவ்வொரு நொடியும் ஊக்குவித்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வலையொலியின் பார்வையாளர்கள் மற்றும் இவ்வலையொலியின் பயனர்கள், இவ்வலையொலியில் கருத்து பதிவிடும் கருத்தாளர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் இவ்வலையொலியின் சார்பாகவும் மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வே.து. யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.